தமிழக வெற்றி கழகத்துடைய கரூர் பிரச்சாரத்தில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. என்னென்ன நடக்குது, தாவேக தரப்புல இருந்து இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி நகர போறாங்க, இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தாவேக எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கு, எந்தெந்த விஷயங்களும் அவங்க சரி செஞ்சுக்க வேண்டும், எதுல இருந்தெல்லாம் அவங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த இடத்துல கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் மக்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் திமுக கட்சி, தமிழக அரசை சொல்லலை, திமுக கட்சி இதில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்த்தது, அது எப்படி நடக்காமல் போயிருக்குது அப்படின்ற விஷயங்களை இதில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார், யாருமே வதந்திகளை பரப்பாதீங்க, இந்த விஷயத்தில் எந்த ஒரு தவறான செய்திகளை பரப்பாதீங்க, அரசியல் நோக்கத்தோட எந்த ஒரு தெரியாத செய்திகளை பற்றி பேச வேண்டான்றது சொல்லியிருந்தார். அதை கருத்தில் கொண்டு தான் இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருக்குதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எங்கே தமிழக அரசுன்னு சொல்கிறோமோ அது தமிழக அரசை மட்டும்தான் குறிக்கும், அது திமுக கட்சியை குறிக்காது. எந்த இடத்துல நம்ம திமுக கட்சியை பற்றி பேசுகிறோமோ அங்கே அது திமுக கட்சியை பற்றி மட்டுமே தானே தவிர அது தமிழக அரசை குறித்து கிடையாது. அந்த புரிதலோட இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காணொலி ரொம்ப தெளிவாக புரியும். நம்ம இந்த வீடியோவை 10 பாகங்களாக பிரிச்சுக்கிறோம். 10 விஷயங்களை பற்றி தனித்தனியாக நம்ம பேச போகிறோம். அதில் முதல்ல நம்ம பேச வேண்டியது, முதல் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அரசியல் பேசக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, விஜய் அவர்களோ விஜய் அவர்களுடைய கட்சியினரோ ஏன் கரூருக்கு போல. அதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது விஜய். தாவேக அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய தலைவர், அவரை சேர்ந்து ஒரு கட்சியாக, ஒரு கூட்டமாக, ஒரு தொண்டர்களாக, ரசிகர்களாக பல படை திரண்டு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வரவேற்பு கிடைக்குது. அப்படிப்பட்ட கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் ஏன் அந்த கட்சி கூட்டத்துக்கு இறந்து போனவங்களை இப்போ வரைக்கும் நேரில் கூட போய் பார்க்கல? இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் அந்த கட்சியுடைய தொண்டர்களே, ரசிகர்களே இன்னைக்கு என்னடா சொல்கிறது இந்த கேள்விக்கு, எல்லாரும் பதில் கேட்குறாங்க, இந்த கேள்விக்கு மட்டும் என்கிட்ட பதில் இல்லையேன்னு அமைதியாக இருக்கிறாங்க எல்லாருமே. ஏன் விஜய் அவர்கள் சந்திக்கல? இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. விஜய் அவர்கள் ஒருவேளை போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்போ போகாதனால ஒரு கெட்ட பேர், கண்டிப்பாக நம்மளும் சொல்கிறோம் அது தவறு. அவர் போகாமல் இருக்கிறது 100க்கு 100 தவறு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக அவர் போயிருந்திருக்கணும், ஒரு கட்சி தலைவராக அங்கே போயிருந்திருக்கணும், நின்றுருக்கணும். அவங்கள ஒரு துக்க வீட்டுக்கு போய் துக்கம் கூட விசாரிக்க முடியல அப்படின்னா மக்களுக்கு எப்படிங்க கோபம் வராமல் இருக்கும்? போயிருந்திருக்கணும். ஆனால் ஏன் அவர் போகலை? அந்த கேள்விக்கு நம்ம யோசிக்கணும். விஜய் அவர்கள் ஒருவேளை போயிருந்தார் அப்படின்னா அன்னைக்கு அந்த டென்ஷன் அவ்வளவு சூழ்ந்திருந்த நேரத்தில் இன்னைக்கு ஓரளவுக்கு தனிஞ்சிருக்கு. அது அந்த நேரத்தில் அன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி ஒருவேளை விஜய் அவர்கள் கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து தனி விமானத்தில் சென்னைக்கு போகாமல் இருந்திருந்தா, போனது தப்பு தான், போகாமல் இருந்திருந்தா அந்த இடத்துல அவர் நான் வர்றேன்டா அப்படின்னு சினிமாக்காரன் மாதிரி சினிமாலாம் பார்ப்போம்ல, அரசியல்வாதி நேரில் மக்களை பார்க்க கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நிற்பார், அந்த மாதிரி விஜய் வந்திருந்தா என்ன நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தா, ஒருவேளை அந்த க்ரௌடில் இருந்த பல பேரில் கோபம் அடைந்து அதிக லெவல் ஒரு ரியாக்ஷனாக யாராவது ஒருத்தங்க விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தையோ பாதிப்பையோ அந்த இடத்துல ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது நடந்திருந்தால் அதை விஜய்னால ஏற்றுக்க முடியுமா? இன்னொன்று, அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் நடந்திருக்கும்னு யோசிக்கிறார் போல. நான் அதை சப்போர்ட் பண்ணலை, ஒருவேளை அவர் இதனால தான் பண்ணாமல் இருந்திருப்பாரோன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் என்ன நினச்சிருப்பாருன்னா, இந்த இடத்துக்கு நம்ம சட்டையை பிடிச்சி ஒரு 4 பேர் கேள்வி கேட்டு உன்னை பார்க்க வந்தப்போ தாண்டா என்னுடைய சொந்தங்கள்லாம் இப்படி செத்து போயிட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா அப்படின்னு கேட்டால் அந்த வீடியோவை நாளைக்கு எதிர்கட்சிகள் இன்னொரு 7-8 மாதத்துக்கு எலெக்ஷன் வரைக்கும் போட்டு 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 காட்டி இவர் கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு விஜய் நினச்சிருந்துருக்காரோ என்னமோ. இந்த இடத்துக்கு நம்ம போகலன்னா எப்படி நம்மளை கழுவி ஊற்றுவானுங்க, ஆனால் அதை கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் அங்கே போய் நம்ம சட்டையை பிடிச்சி நம்ம தான் சொல்கிறத எல்லா கேமரா ரெக்கார்ட் பண்ணி நேஷனல் மீடியா முழுக்க விஜயை கிழித்த மக்கள், கரூர் மக்களின் கோபம், விஜயை அறைந்த மக்கள்ன்ற லெவலுக்கு நம்ம லெவல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, எப்படி போனாலும் நமக்கு அடி தான். அந்த அடியை தாங்கிறதுக்கு பதிலாக பேசாமல் இங்கே போகாமல் நம்ம போய் பனையூர் வீட்டில் நீலாங்கரை வீட்டில் உட்காந்துட்டோம்னா அதுக்கு திட்டுவாங்க. அதை நம்ம வேற எப்படியாவது சரி செய்யலாம், போகலாம், மக்களை நாளை பின்ன நேர்லேயே சந்திச்சிடலாம், அந்த வீட்டுக்குலாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம், ஒவ்வொருத்தவங்க நேரில் உட்காந்து சந்திக்கலாம்னு அதுக்கு ஏதாவது ஒரு பிளானை அவங்க வகுக்கலாம். ஆனால் இது நடந்துருச்சுன்னா நாளைக்கு நம்ம மொத்த பொலிட்டிக்கல் கதையை இவங்க முடிச்சிருவாங்க நினச்சாரோ என்னமோ அவர் வரலை. ஆனால் எந்த வகையிலையுமே இது விஜய் செஞ்சது தப்பு தான். அதற்கான ரியாக்ஷன்ஸ் மக்கள்கிட்ட அவர் வருது, அதை அவர் சந்திச்சு தான் ஆகணும். இது விஜய் அவர்கள் போகாதது குறித்த விஷயம். ரெண்டாவது, விஜய் அவர்களுடைய பார்ட்டியில் யாருமே இல்லையா? சரி, விஜய்னால போக முடியல, ரைட்டு, ஓகே, விஜய் போனால் டேமேஜ் ஆயிரும். அடுத்த கட்சியில் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அவங்கன்னு பல பேர் இருக்காங்களே, IRS அதிகாரி,
இவர் நிர்மல்குமார் வந்துட்டு கேஸ் எப்படி போடலாம், இதை லீகலாக எப்படி அணுகலாம்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போறாரு, பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஞாயிற்றுக்கிழமையே பேசுறாரு. அவரால் கரூருக்கு போக முடியாதா? இந்த கேள்வி எழுப்பணும்ல எல்லாருமே. கண்டிப்பாக எழுப்புறாங்க, எல்லா அரசியல் அதிகாரிகளும் எழுப்புறாங்க, அரசியல் தலைவர்கள் எதிர்க்கிறாங்க, சொல்றாங்க வந்தே ஆகணும், வருவாங்க நம்புறேன்னு. சீமான் கூட ரொம்ப தன்மையாக பேசிட்டு போயிட்டார், வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க யாரும் போகலை. குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோவை ஆன் பண்ணி உக்காந்து இல்லை நின்று கையை கட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக ஒரு 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 நீங்கள் வந்து சாரி கேட்டால் இந்த இடத்துல வந்து நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம சாரி கேட்குற மாதிரி ஆயிரும், நம்ம மேலே தான் தப்பே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க அர்த்தம். இப்போ தாவேக கட்சியினர் இந்த இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்டோ இரங்கல் சொல்லியோ ஒரு வீடியோவையாவது இந்த லொயலோ மணிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருவர்களும் ஐஆர்எஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ்லேருந்து ஆரம்பித்து ஆதவ் அர்ஜுனா இவங்க அனைவரும் ஒரு வீடியோவையாவது ரெக்கார்ட் பண்ணி குறைஞ்சபட்சம் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்கன்னா அது சரின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு மக்கள். அதையும் பண்ணலை. மௌனம் மௌனம் மௌனம். இதை கண்டிப்பாக அவங்க வந்து வெளியே வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நடந்துருச்சு, ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த தைரியத்தோடு அவங்க இதை அணுகியிருக்கணும். இப்போது அவங்கள யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்களோ அரசியலில் அவங்கெல்லாம் கூட இது என்னப்பா, இது ஒரு அரசியல்வாதியோடைய செயலாப்பா, நேரில் வந்து இன்னும் துக்க வீட்டில் வந்துட்டு துக்கம் விசாரிச்சிருக்கானாமாப்பா, அதை கூட பண்ணல இவங்கெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்குற நிலைமையை ஏற்படுத்திட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. இது நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக என்ன நடக்குது? விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு மீட்டிங்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்றத திட்டவட்டமாக சொல்லிடணும். நம்ம எல்லா இடங்களையும் பார்க்குறோம், விஜய் அவர்கள் போனார், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, விஜய் அவர்கள் இந்த மீட்டிங்கு நான் வரமாட்டேன், எனக்கு ஏற்ற ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுக்கல, இப்படி நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுக்காம என் கூட்டத்தை மட்டுமே போவிட்டு என்னோட பாடி கார்டை மட்டுமே சரவுண்ட் பண்ண வச்சு என் வேனை கூப்பிட்டு போகிறது தான் உங்கள் பிளான், நான் வரமாட்டேன் சார் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். நேராக போயிருந்துருக்கணும் தமிழக செயலகத்துக்கு போயிருந்துருக்கணும், செக்ரட்டரியேட்டுக்கு. சேலகத்துக்கு போயிட்டு அங்கே நின்று தலைமை செயலகத்தில் எதுக்குங்க எனக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒவ்வொரு ஊருக்கும் போகிறேங்க, இவ்வளோ தாங்க எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இவ்வளோ தாங்க இருக்குது, என்னால் வச்சு போக முடியலங்க, நகர முடியலங்க, என் வண்டி நகர மாட்டேங்குன்னு சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் விஜய் அவர்கள் தன்னை சுற்றி கூட்டம் வருவதையும், தான் போகிற வழியெல்லாம் கூட்டத்தில் ரசிகர்கள் பைக்கில் வர்றதையும், காரில் பின்தொடர்ந்து வர்றதையும், நடந்து வர்றதையும், ஓடி வர்றதையும் ரசிச்சிருக்கார். சரி, ரசிச்சிங்க, நல்லது. ஆனால் அந்த மக்கள் நிற்கக்கூடிய அந்த ஏரியாவில், அந்த தெருவில் இந்த பஸ்ஸு போச்சுன்னா இவ்வளோ கூட்ட நெரிசல் ஆகுது, என் மக்கள் இப்படி நிற்கிறதுனால பார்க்க முடியலைங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் நான் போகிறேன், மயக்கம் போட்டு விடுறாங்க, ஆம்புலன்ஸ் போகுது, இது நடக்குது அது நடக்குது, ஏங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுங்க, அழகாக அவங்கள வழிப்படுத்தி நிற்க வச்சு அப்புறம் என் வண்டியை விடுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்திற்குரிய விஷயமா இருக்குதுன்றத இத்தனை மாவட்டங்களுக்கு போனாரே, முதல் சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை, இது 3வது சனிக்கிழமை, ஏன் கண்டுபிடிக்க முடியல விஜய் அவர்களால? அப்போ அதெல்லாம் கொஞ்சமாவது கண்டுபிடிச்சி இதுலேருந்து நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ப்ரொடெக்ஷன் எனக்கு வேண்டும்ங்கிறத விஜய், அதாவது அதிக நம்பரில் இந்த 100 500 இது இல்லை, எனக்கு 1000 2000 போலீஸ் வேணுங்க, நான் நிற்கக்கூடிய இடத்துல மட்டுமே என்னை சுற்றி 500 போலீஸ் நிற்கணுங்க, இல்லைன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடராக நடந்துருங்க, மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுருங்கன்றதை விஜய் அவர்கள் கணிச்சிருந்திருக்கணும். அதுக்கான டீமையாவது அவர் கூட வச்சிருந்திருக்கணும். இதை விஜய் அவர்கள் செய்யாமல் போனது மிகப்பெரிய தவறு. கிரவுண்ட் லெவலில் விஜய் அவர்களுடைய டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த விஷயத்துலேருந்து நம்மளால் வந்து எப்படி இருக்குதுன்றதை நம்மளும் புரிஞ்சுக்க முடியுது, மக்களும் புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் 4வது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. விஜய் அவர்களுடைய கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரென்த் என்ன? மேலே நான் நிற்கிறேன், ஓகே, எனக்கு கீழே ஆதவ அர்ஜுனா, பொதுச் செயலாளர், அவங்கலாம் இருக்கிறாங்க, ரைட், ஓகே, அதுக்கு கீழே யார் இருக்கா, மாவட்ட செயலாளர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம், ஒவ்வொரு மாவட்டத்தில், நல்ல விஷயம், வெரி குட். ஆனால் நம்ம வந்து இந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, பேரிடர் காலத்துலலாம் வந்து ஒரு தமிழக அரசோ இல்லை வந்து மத்திய அரசோ வந்துட்டு ஒரு டீம் வச்சுருப்பாங்க, இந்த ரெஸ்கியூ டீம்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட ஏதாவது இருக்குதா? லீகல் டீம் சூப்பராக வச்சுருக்கிறோம், ஓகே ரைட்டு. இந்த போலீஸ் டீம் மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்குதா? இந்த மாதிரி இறங்கி நிற்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், நம்மளை சுற்றி ஒரு 10 பாடி கார்டு போகிறாங்க, செக்யூரிட்டிஸ் ஒரு 20 பேர் 30 பேர் வராங்க, எல்லாமே ரைட்டு. போலீஸ் டீம் மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்குதான்னு விஜய் போன்ற டீம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகளுக்குலாம் அது தேவை கிடையாது. மற்ற கட்சியெலாம் வந்துட்டு அவங்களோட டீம் பார்க்க, அவங்க கட்சி அரசியல்வாதிகளை பார்க்க வரவங்களாம் ஒரு 40-50 வயசு ஆளுங்க வராங்க, நிற்கிறாங்க, கோட்டரையும் கோழி பிரியாணி வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் உங்கள் கட்சியை பார்க்க வரவங்க, உங்கள் தலைவரை பார்க்க வரவங்க இதெல்லாம் எதுவுமே வாங்காமல் தனிச்சையாக அவங்களாவே எந்திரிச்சு கிளம்பி வராங்க, கூட்டம் கூட்டமாக வராங்க, குடும்பத்தை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்கள் வந்து சேரக்கூடிய இந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இவ்வளோ கூட்டம் சேருது, இதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மகிட்ட என்னடா பிளான் இருக்குது, என் வண்டி எதுவும் ஆயிடக்கூடாது, என் வண்டியை சுற்றி 20 பேரை போட்டு வச்சோம், ரைட், ஓகே, இந்த மக்களை கண்ட்ரோல் பண்ண ஒருவேளை இந்த போலீஸே வரலாம், நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு அவல நிலை, போலீஸ் தான் இதை பண்ணணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, வேற வழியே இல்லையே உங்களுக்கு. ஒன்று நீங்கள் போலீஸ் இல்லைனா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணும், இல்லைனா உங்ககிட்டே ஒரு போலீஸ் டீம் இருக்கணும். இப்போ ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரிகள் பல பேர் இருக்கிறாங்க,
அவங்கள யாரோ ஒருத்தங்க ஒரு 4 பேர் 5 பேரை பிடிச்சி, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை, எங்கே போனாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷனே இல்லை, மக்களுக்கு ஏதாவது ஆயிரும், எனக்கு ஒரு பயம் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் புட்டு வைக்க போகிறாங்க. ஐயா நான் வந்து ஒரு ரிட்டையர்டு ஏசிபி, நான் வந்து ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி, நான் வந்து அவர் எல்லாருமே வச்சுக்கோங்க, ஐஆர்எஸ் அதிகாரியை வச்சிருக்கிறீங்க, வேறு கட்சிகள்லேருந்து வந்தவர் வச்சிருக்கிறீங்க, ஒரு 4 போலீஸ்காரரை கூடயே வச்சுக்கிட்டு அவங்களோட பிளானெல்லாம் கேட்டிருந்தாருன்னா விஜய் இந்த மாதிரி விஷயம் தப்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இது ஒரு பாடம், நாளைக்கு இது போல் ஒரு விஷயத்தை நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு. சரி, விஜய் அவர்களை பற்றின குறைபாடுகள் என்னென்னலாம் அவர் சரி செய்யணும் ரொம்ப போட்டு அடின்னு அடிச்சிட்டோம். இந்த பக்கம் வருவோம். அப்போ போலீஸ் மேலே தவறே இல்லை அப்படின்னா அதுதான் 5வது விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கெல்லாம் ஃபெயில் ஆகிருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். போலீஸ் சப்போர்ட் பெரிய லெவலில் இல்லை. 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, நான் 500 பேரை கொடுத்தேங்க அப்படின்றாங்க. சரி, 27,000 பேர் ஆச்சு, மணிக்கு 1 மணி நேரம் கணக்கு பண்ணி செக் பண்ணி இன்னொரு 100 பேரை ஏற்று, 50 பேரை ஏற்று, 500 பேரை ஏற்றுங்கிறத பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் அவ்வளோதாங்க போலீஸ்ன்னு சொல்லி அந்த ஊருடைய டிஜிபி, பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். எந்த ஒரு டிஜிபியாவது ப்ரெஸ் மீட்டில் வந்து என்கிட்ட இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன அந்த பொறுப்பு டிஜிபியை என்ன பண்ணுச்சு இந்த தமிழக அரசு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவர் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. ஏதாவது ஒரு டிஜிபி, ஒரு டிஎஸ்பி, ஒரு எஸ்பி இப்படி வந்து சொல்ல முடியுமா? ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காந்துட்டு என்கிட்ட 500 போலீஸ் தாங்க இருந்துச்சு, அதுக்கு மேலே உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குலாம் கூப்பிட்டு வர முடியாதுங்க. ஊர்காவல் படையின்னு எதுக்கு இருக்கிறாங்க? ரிசர்வ்டு ஆர்ம்டு ரிசர்வ்டு ஃபோர்ஸ்னு உங்ககிட்ட எதுக்கு இருக்கிறாங்க? பெட்டாலியன்ஸ் அப்படியே அந்த ஒரு ப்ளூ கலர் வேனில் ஊராக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆர்ம்டு பெட்டாலியன்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? அப்போது கரூரில் அப்போ 500 போலீஸ்க்கு மேலே இல்லைன்றத சொல்ல வராரா இந்த டிஜிபி? இதை யார் இந்த இடத்துல கேள்வி கேட்டா? இந்த தமிழக அரசு கேள்வி கேட்டுச்சா? இந்த தமிழக அரசு இந்த விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த டிஎஸ்பியவோ இல்லை டிஜிபியவோ, ஏன் அந்த கலெக்டரையோ இந்நேரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கணுமா இல்லையா? சரி, யார் மேலாம் கேஸ் போடுறீங்க? பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தாவேக பொதுச் செயலாளர், ரைட்டு. அந்த மதியழகன் அங்கே வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டார், இவங்க 2 பேர் தான் லெட்டர் போட்டு கொடுத்தாங்க, ரைட், ஓகே. தமிழக அரசு மோட்டோவா இந்த இடத்துல அவங்களாம் என்ன பண்ணியிருக்கணும் கேஸை? இந்த இடத்துல அந்த கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுறான், அந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுறான், இவனால் இன்னைக்கு 40 பேர் இங்கே செத்து போயிருக்கிறாங்க, அந்த கட்சிக்காரன் மேலேயும் தப்பு இருக்குது, மக்கள் வந்தவன் மேலே தப்பு இருக்குது, மக்கள் மேலே கேஸ் போட முடியுமா நீங்கள்? ஏன்டா அவங்கள தான் வரக்கூடாதுன்னு சொன்னாலாமே உங்கள் தலைவன், உங்களை தான் வந்துட்டு இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வந்துட்டு இந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன் வந்தீங்க? செத்துப்போன குடும்பம் 40 பேருடைய குடும்பத்து மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்களா? கட்சியினர் மேலே கேஸ் போடுறீங்க. நீங்கள் 10,000 பேர் தான் வருவான்னு சொன்னீங்க, ஏன் வந்துட்டு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க? நீங்கள் ஏன் வந்துட்டு சொன்ன டைமோட 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுறீங்களே, மக்கள் மேலே கேஸ் போட முடியுமா? இல்லை உங்களுடைய கலெக்டர் மேலேயோ உங்கள் டிஎஸ்பி மேலே தான் வந்துட்டு அவங்க சரியாக செயல்படலன்னு கேஸ் போட முடியுமா? போடலை. இழிச்சவன் இன்னைக்கு விஜய் கட்சி மட்டும்தான், அவன் மேலே மட்டும் கேஸை போட்டு அவனை அடித்து உட்கார வச்சிடலாம். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய 6வது விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கட்சி, இப்போ தமிழக அரசை பற்றி பேசணும், அதை விட்டுருவோம். திமுக கட்சி இந்த இடத்துல எப்படி வந்து ஸ்மார்ட்டாக வந்து விளையாடி இருக்கு பாருங்க. அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அட்வான்டேஜ் எடுப்பாங்கல்ல. அப்போ ஆளும் கட்சி இந்த இடத்துல வந்துட்டு திமுக கட்சி எப்படி வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்குது பாருங்க. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி டக்கு 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 டக்குன்னு லோக்கல் மினிஸ்டர் இறக்கு, பக்கத்தூர் மினிஸ்டரை இறக்கு, என் பையன் துணை முதலமைச்சர் அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடுன்னு சொல்லி கட்சியுடைய மொத்த நிர்வாகிகளும் வந்து அங்கே பண்ணாங்க பாருங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸு வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் தலைவர்களாக அவங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஆளும் கட்சியாக வந்துருக்காங்க, நம்ம அவங்களை பாராட்டலாம். நான் வந்து தமிழக அரசை பற்றி பேசலை, திமுக கட்சியை பற்றி பேசுகிறேன். அந்த கட்சி எவ்வளோ ஸ்மார்ட்டாக அங்கே வந்துட்டு அந்த மூவ்ஸ் தான் பண்ணியிருக்குது பாருங்க. அடுத்து 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 ஆட்கள் வராங்க, பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க. இந்த இடத்த ஒரு யூஸ் பண்ணி இந்த சிச்சுவேஷனை அவங்க வந்து பயன்படுத்தி தங்களுடைய கட்சிக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இதை விட சூப்பரான நமக்கு விஷயம் வேற என்ன கிடைக்கும்னு சொல்லி அவங்க அந்த இடத்த வந்துட்டு ஸ்மார்ட்டாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. இது நம்ம கவனிக்க வேண்டிய 6வது விஷயம். 7வது விஷயம், நான் ஏற்கனவே இந்த சஸ்பென்ஷனை பற்றி கேட்டிருந்தேன், டிஎஸ்பியும் கலெக்டரையும் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு. 8வது, இந்த விஜயோடைய இந்த பிரச்சனையை வந்து யாரெல்லாம் எப்படிலாம் கையாளுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது சில மர்ம நபர்கள், அவங்க யாருன்னே தெரியல, எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க யார் அனுப்பி வராங்கன்னே தெரில. திடீர்னு வந்துட்டு சில போஸ்டர்கள்லாம் ராவோடு ராவாக ஒட்டப்படுது ஞாயிற்றுக்கிழமை இரவு. என்னங்க போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கீங்களேங்க, யாருங்க இவங்க, எதுக்குங்க போஸ்ட் ஓட்டுறீங்க, விஜயை கண்டித்த தமிழக அரசே விஜயை வந்து இது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க போடுறீங்க, யாருங்க நீங்கள் அப்படின்னா, நான் போஸ்டர் ஓட்டுற பையங்க. உங்களுக்கு யாருங்க போஸ்டர் கொடுத்தா? ஆஃபீஸ் வந்து கொடுத்தாங்க. எந்த ஆஃபீஸு? இந்த கட்சியோட ஆஃபீஸுங்க. இந்த கட்சி ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு போஸ்டர் கொடுத்து அனுப்புனாங்க, இவராக கொடுத்தாரு அப்படின்னு அந்த லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர் பேர், மாவட்ட செயலாளர் பேரை சொன்னால், ஆமாங்க அவர் ஆஃபீஸ்னு வந்துச்சுங்க.
இது என்ன கொடுமையாக இருக்குது. இந்த கட்சி தான் ஆளும் கட்சினா அந்த கட்சியோடைய ஆஃபீஸை சேர்ந்தவங்களே எழுதி போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதை போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. போஸ்டர் ஓட்டுறது ஆமாங்க அவர் ஆஃபீஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்றது புரியல. மக்கள்கிட்ட விட்டுறேன். அடுத்து விஜய் அவர்களுடைய வீடுன்னு நினச்சிக்கிட்டு பனையூர் ஆஃபீஸ்க்கு வெளியே போயிட்டு யாரோ ஒருத்தவங்க 4 பேர் நாலு கத்தின்னு இருந்துக்காங்க. யாருங்க உங்களுக்கு வேணும்னா விஜய் வேணும், விஜய் வேணும். எந்த விஜய் வேணும்? நடிகர் விஜய், தாவேக தலைவர் விஜய். அவன் பக்கத்து தெருவில் இருக்கிறான், இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஐயோ அப்படியா, சரி இதுக்கு வந்தது கத்திட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு 4 பேர் கத்திட்டு போகிறாங்க. என்ன கத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள் என்றால் உங்களுக்கு இலக்கணமா? எது ஏழை மக்கள் என்றால் உங்களுக்கு இலக்கணமா? பக்கத்தில் இருக்கிறவன் இந்த ஃபோனை குடுறா, தப்பா பிடிக்கிற நீ. ஏழை மக்கள் என்றால் உங்களுக்கு இலக்கியமா? இலக்கியமா என்னடா சொல்ல வரேன்னா, மாப்பிள்ளை இலக்காரமா அப்படின்னு கேட்க வரான்டா. உங்களுக்குலாம் ஏழை மக்கள்லாம் இலக்காரமா போச்சா? ஓ இலக்காரமா போச்சாவா? இலக்கணமா இலக்கியமா நீங்களே, அதான் என்னன்னு யோசிச்சேன்னு சொல்லி அவங்க யாரே தெரியல பக்கத்தில் இருக்கிற பின்னாடி வந்து சிரிச்சுட்டு இருக்கிறோம். ஐய் மச்சான் கேமராவில் வர நம்ம எடுக்கிறாங்கடா அப்படின்னு ஒரு 4 பேர். அந்த லோக்கல் கைஸ் அங்கேருந்து திடீர்னு கிளம்பி வந்து நிற்கிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்க மாதிரியும் தெரியல, அவங்க யாருன்னே தெரியல. வந்து நின்றுட்டு திடீர்னு இலக்கணமா இலக்கியமா இலக்கணமா இலக்கியமா அப்படின்னு கத்திக்கிட்டு ஜாலியாக கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஒரு 100 ரூபாயோ 300 ரூபாயோ அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க, அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்றது தெரில. தலைக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சுன்னு தெரில. அவங்க யாரால் அனுப்பப்பட்டவங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிற 2 விஷயங்கள். 9வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களுக்கு கோபம் இருக்கிறது சில விஷயங்களில். நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்னது போல். ஆனால் அந்த கோபமோ அதிருப்தியோ தாண்டி வெறுப்பு உணர்வு வரலை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல போய் கேட்டாலும் ஐயா நடந்துருச்சையா, ஆனால் வந்துட்டு அவர் மேலே தப்பு இல்லைங்க, அவர் மேலே தப்பு இல்லைங்கன்னு இதை வேற மாதிரி தான் மக்கள் பேசுகிறாங்களே தவிர்த்து, நம்ம இவர் முதல்வர் ஐயா சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சது போல பேசி அதாவது வந்து தப்பாக பேசாதீங்க, வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி வதந்திகள், ஏற்கனவே வந்து ஒரு 2 யூடியூப் சேனலோ 2 ஜேர்னலிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ற செய்தியும் வருது. அப்போ வந்து எது போன்ற வதந்திகளை பரப்புனா, எந்த கட்சிக்கு எதிரான வதந்திகளை பரப்புனா அவங்க கைது செய்யப்படுவாங்கன்ற கேள்விக்கும் அர்த்தம் எனக்கு வேணும். அது வந்து சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆளும் கட்சியை பற்றி மட்டும் தப்பாக பேசக்கூடாதா, இல்லை தாவேக கட்சியை பற்றியும் தப்பாக பேசி வதந்தி பரப்பினாலும் அரசு செய்வாங்களா அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுட்டா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இது மாதிரி வதந்திகளை வந்துட்டு மக்கள் ஒரு பக்கம் அங்கே இங்கே பரப்பிட்டு இருக்கும்போது சிலர் ரொம்ப தெளிவாகவே விஜய் அவர்களுடைய கட்சி மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உணர்வை வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்தலை. அது விஜய் அவர்களுக்கு ஒரு நல்லது. கடைசியாக இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம், இந்த 10th ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும், இதிலிருந்து கற்றுக்கிட்டே ஆகணும், இதிலிருந்து வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு யோசிக்கணும். கண்டிப்பாக ஒரு கட்சியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சந்திக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம். ஆனால் இறந்து போன 40 பேருடைய குடும்பத்தை சந்திக்கும் போது அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய வலி அவ்வளோ பெருசு கிடையாது. இருக்கும், ஆனால் அவங்கள விட உங்கள் வலி பெருசு கிடையாது. அப்போது இந்த இடத்துல விஜய் அவர்கள் இதை சந்திக்க ஆரம்பிக்கணும். இனிமேலையும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதோ, இனிமேலையும் மக்களை ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் இருக்கிறதையோ விஜய் அவர்கள் தவிர்க்கணும். ப்ரெஸ்ஸை நேராக பார்த்து பேசணும். அன்னைக்கு ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க, ப்ரெஸ் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க. ஒன்றும் வேண்டாங்க, ஒரே ஒரு வரி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன், எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில, இறந்த குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், இதுக்கு மேலே என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேன், ப்ளீஸ் தயவுசெய்து என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா ஒன்றுமே இல்லை. அதை சொல்கிறதுக்கு என்ன, அதை வீட்டுக்கு போயிட்டீங்க ட்விட்டரில் தான், எக்ஸ் வலைதளத்தில் ட்வீட்டாக தான் போடணுமா? அதை அந்த ப்ரெஸ் மீடியாவை பார்த்து பேசல என்ன அசிங்கமாயிர போகிறீங்க நீங்கள்? ப்ரெஸ்ஸுங்கிறது வந்து இந்த நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு தூண். ஜேர்னலிஸ்டோ ப்ரெஸ்ஸோ மீடியாவோ இந்த நாட்டின் 4வது தூண். அவங்களுக்கு நேரில் பதில் சொல்ல முடியலை அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இந்த இடத்துல தோற்று போவார். அப்போ ஒரு அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் நிச்சயமாக ப்ரெஸ் கிட்ட பார்த்து பேசணும். தினமும் வந்து நீங்கள் பேசுங்கன்ற அவசியம் இங்கே கிடையாது. ஆனால் அவங்களை பார்த்து பேசணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கான அந்த மரியாதையை கொடுக்கணும் விஜய் அவர்கள். இதை ஃபேஸ் பண்ணாமல் விஜய் அவர்கள் இது வந்து தப்பிச்சு போவதற்கான வழிகளே கிடையாது. ஃபேஸ் பண்ணணும். என்ன பிளான் பண்ணுறாரு, அவங்களுடைய கட்சி என்ன திட்டம் தீட்டுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு அரசியல் சம்மந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வை தொடர்ந்த வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன். நன்றி.